நரகத்தில் இருக்கும் 7 கொடூரமான அறைகள், அதாவது ரூம்ஸ். உங்களோட குலதெய்வம் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல ரத்த அறை. இந்த ரூம் முழுக்க ஒரு ரத்தமாக தான் இருக்கும். அது உள்ளே நீங்கள் போகும்போது உங்களோட நிழல் கீழே போடும். அந்த நிழல் திரும்பி உங்களையே 2 துண்டாக வெட்டி போட்டுரும். இப்படி வெட்டப்பட்ட உடம்புலேருந்து சிந்தற ரத்தம் தான் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. 2வது வாதலை அறை. இந்த இடத்துல எந்நேரமும் சத்தமே இல்லாமல் ஒரு இடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடியில் நீங்கள் படும்போது அவங்களோட ஆன்மா 2 துண்டாக பிளந்து கீழே ஒரு சைடு விழுந்துடும். அப்படி விழுந்த பல ஆன்மாக்களோட உயிர்கள் அங்கே துடிச்சிட்டு இருக்கிறத கண்ணுக்கு முன்னாடியே பார்க்க முடியும். 3வது புழுதி நரக அறை. இந்த அறை முழுக்க ரொம்ப இருட்டாக இருக்கும். அங்கே ஏகப்பட்ட புழுக்கள் இருக்கும். ஒவ்வொரு புழுவும் உங்க கையளவுக்கு கால அளவுக்கு இருக்கும். அந்த புழுக்கள் எல்லாமே ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின ஆரம்பிக்கும். 4வது சாப்பிடும் நிழல் அறை. அந்த இடத்துல ஆன்மாவோட நிழல் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். இந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட நிழல்கள் இருக்கும். அந்த நிழல்கள் எல்லாமே உள்ள வர ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். 5வது கண்ணீர் அறை. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன்னா நீங்க செஞ்ச பாவங்கள் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்ச பிறகு உங்க கண்ணு முன்னாடி எல்லா பாவங்களுமே திரும்ப திரும்ப வந்துட்டு போயிட்டு இருக்கும். 6வது பாம்பு நரகம். இந்த அறைக்குள்ள ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கும். அந்த பாம்புகள் எல்லாமே பிசாசுகளா இருக்கும். 7வது முடிவில்லா அறை. நரகத்தோட கடைசி அறையா இந்த அறை தான் இருக்கு. இந்த அறைக்குள்ள ஆன்மா போன உடனே தன்னை பத்தி எல்லாத்தையுமே மறந்துடும். அங்கதான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடும்.